ரூபாய் நோட்டுன்னு ஒரு படம். 9 ரூபாய் நோட்டுனா என்ன? செல்லாது இல்லை. அப்படித்தான் ரொம்ப நாள் என் நண்பர் தான் சொன்னேன், அப்படி இல்லைடா, இந்திய நாணய அமைப்பில் மொத்தம் 9 ரூபா நோட்டு இருக்கான். 1 ரூபா, 2 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபா. அந்த படம் எடுத்தப்ப 9 ரூபா நோட்டு இருக்கு. அந்த 9 ரூபா நோட்டு பயன் இல்லடா, அதை விட அந்த மனுஷன் உயர்ந்த வேணாம் சொல்ற 30 இல்லைக்கடா. நான் சொன்னேன், என்னடா படம் வந்து இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு சொல்றீங்க அப்படின்னு. ஒரு சில சமயம் நம்ம ஒரு படம் 3 மணி நேரம் ஓடிச்சுன்னா பார்த்துட்டு இருப்போம். ஆனால் ஒரு சில பேர் 3 மணி நேரம் பேசினா கூட பார்த்துக்கிட்டே இருக்கலாம். தமிழ் யார் பேசினாலும் அவங்க அழகாக தெரியுவாங்க. இவர் பேசினா தமிழ் அழகாக தெரியும். இயக்குனர் திரு கரு பழனியப்பன் அவர்களே அன்போடு பேச அழைக்கிறேன். ஏற்கனவே மணி 8:45 ஏசி ஆஃப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் ஆள் பேர் சொல்லி சீமான் வேற 2 பக்கம் எட்டி பார்க்குறது எத்தனை தரடா மிச்சம் இருக்கு அப்படின்னு. பேரன்பும் பெருங்கோபமும் படத்தின் வெளியீட்டு அறிவிப்புக்கு வந்திருக்க உங்கள் எல்லோரையும் வணங்கி மகிழ்கிறேன். இந்த படம் வந்து தொடர்ச்சியாக இந்த படம் பற்றி எல்லோரும் வாழ்த்தி பேசினார்கள். அதில் குறிப்பாக தங்கர் பச்சனின் மகன் அறிமுகமாகிற படம் என்பதால் தங்கர் பச்சனை பற்றி அதிகம் பேசினார்கள். நீங்கள் தங்கர் பச்சனை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு நுட்பம் வேணும். 9 ரூபாய் நோட்டுன்னு ஒரு படம். 9 ரூபாய் நோட்டுனா என்ன? செல்லாது இல்லை. அப்படித்தான் ரொம்ப நாள் என் நண்பர் தான் சொன்னேன், அப்படி இல்லைடா, இந்திய நாணய அமைப்பில் மொத்தம் 9 ரூபா நோட்டு இருக்கான். 1 ரூபா, 2 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபா. அந்த படம் எடுத்தப்ப 9 ரூபா நோட்டு இருக்கு. அந்த 9 ரூபா நோட்டு பயன் இல்லடா, அதை விட அந்த மனுஷன் உயர்ந்த வேணாம் சொல்ற 30 இல்லைக்கடா. நான் சொன்னேன், என்னடா படம் வந்து இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு சொல்றீங்க அப்படின்னு. இது புரியாம அந்த படத்தை 2-3 தடவை பார்த்துட்டேன் நான் அப்படின்னு. அதை விட அண்ணன் சொல்றது ரொம்ப பிரமாதமான நுட்பம் இருக்கு. என்னன்னா, இந்த படத்துல கதாநாயகன் எனக்கு விஜித்னு பேர் வச்ச அண்ணன் ஒன்று சொன்னார் பாருங்க. நான்லாம் அதுலேருந்து மீளவே இல்லை. நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அஜித்தில் பாதி விஜயில் பாதி விஜித்னு. பார்த்தீங்களா, நீங்களும் அப்படி தான் நினச்சிருக்கீங்க. நம்மளாம் அந்த 9 ரூபா நோட்டை மாதிரி நினச்சவங்க எல்லாரும். அண்ணன் தான் சொன்னார், நான் ராத்திரி திடீர்னு முழிச்சேன், எனக்கு இந்த பேர் ஒலிச்சிச்சு காதில், அப்படி தான் அந்த பேர் வச்சேனாரு. எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா, அதை நம்ம நம்புகிறோமோ இல்லையோ, தங்கர் பச்சை நம்புறாரு பாருங்க. அதை இந்த பேர் எனக்கு காதில் ஒலிச்சிச்சு, அதை எல்லாரும் சொல்கிறாரு பாருங்க. அந்த நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம் சினிமாவில். இதை சொன்னால் நம்புவோம், என் நம்பர் நம்ம சொல்லுவோம் அப்படின்னு. அப்படி இந்த படத்தில் அறிமுகமாகும் விஜித் பச்சானுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். இதை வேற சுசீந்திரன் வேற காதில் கேட்டதுன்னு தெரியாமல், தம்பி தம்பி பேர் வர மாட்டேங்கிறாரு. நாங்கள் இவ்வளோ யோசிச்சு வச்சிருக்கோம் ஒரு பேர், நீ மட்டும் பேர் வராதுங்கிறீங்க. அதனால தேவயானி அவர்கள் மிக சிறப்பாக தன் வீட்டு பிள்ளையை வாழ்த்துவதைப் போல, தன் வீட்டு பிள்ளையை கண்டிப்பதைப் போல, தன் வீட்டு பிள்ளைக்கு வழிகாட்டுவதைப் போல மிக நேர்த்தியான ஒரு பேச்சு பேசிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவயானி ஒரு 20 வருஷம் கழிச்சு தம்பி பிரமாதமாக பெரிய நடிகன் ஆயிடுவான். அவன் தம்பி அதோட பெரிய நடிகன் ஆயிடுவான். ஆனதுக்கப்புறம் என்ன செய்வாங்க தெரியுமா? தங்கர் பச்சனை கீழே உட்கார வச்சுருவாங்க. தங்கர் பச்சனை கீழே உட்கார வச்சுருவாங்க முதல் வரிசையில். ஏன்னா அவங்க என்ன தெரியுமா கோபம் இருக்கும், நான் அறிமுகமாகறேன், மேடையில் வந்து உட்காந்துக்கிட்டு வர்றவங்க போகிறான், எங்களை பேசாமல் எங்கள் அப்பனை பேசிக்கிட்டே இருந்தாங்க, இறா உன்னை பழி வாங்குறேன் ஒரு ஆள் அப்படின்னு. கேட்டாரா? பார்த்தீங்களா, என்னப்பா நீ முத படம் நடிக்கிறக்குள்ள எல்லா ரகசியத்தையும் கதாநாயகி தான் நீயும் சொல்கிற. இந்த படத்தினுடைய இயக்குனர் சிவபிரகாஷ் அவர்கள் என் அலுவலகத்தில் நான் இருந்த நாட்களை விட அதிக நாட்கள் இருந்தவர். நான் போகிறோன்னதுலேயே என் அலுவலகத்தில் இருப்பார். அது வந்து அவர் வந்து ஒரு நுட்பமான ஒரு அரசியல் தேர்ந்தவர். நீங்கள் அரசியல்லாம் உன்னை கட்சியில் நினச்சக்கூடாது. தினசரி வாழ்க்கைக்கு ஒரு அரசியல் தேவைப்படுது இல்லையா? அந்த அரசியலை வந்து முழு முதலாக படித்தவர் வந்து சிவபிரகாஷ். அவருக்கு வந்து என்ன எந்த காரியம் எப்படி செய்யணும்னு தெரியணும். அடிப்படை அரசியல் முதல்ல அதுதானே. இதனால் இவன் முடிக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் முதல் அரசியல். அதை ரொம்ப நேர்த்தியாக தெரிஞ்சவர் சிவபிரகாஷ். நம்ம நீ பேசிகிட்டு இருக்கும்போது யாருப்பா அங்கே ஏசி போடுங்க நாங்கள்ல, சீமான் கிட்ட என்கிட்ட என்ன சொல்கிறாங்க, போடவே மாட்டாங்க. நான் போடவே மாட்டாங்க. சுரேஷ் ஏசியை போடுனா தான் சுரேஷை திருப்பி கூப்பிட்டு கேட்க முடியும், என்னடா ஏசின்னு. நீங்கள் பொதுவாக யாருப்பா அங்கே சாம்பார் கொண்டு வானா சாம்பார் கடைசி வரை பந்திக்கு வரவே வராது. அந்த மாதிரி
நம்ம ஆள் குறிப்பிட்டு சொல்லணும். அப்படி சிவபிரகாஷ் குறிப்பிட்டு சொல்கிறவர் தன்னுடைய முதல் படத்தை இவ்வளவு ஒரு அடர்த்தியான படமாக எடுத்திருப்பதாக பார்த்த எல்லோரும் சொன்னார்கள். ஏன்னா நான் பார்த்துடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக இருந்தார் சிவபிரகாஷ். வேறு வேறு காரை சொல்லி எனக்கு இன்னைக்கு வரையும் படம் காட்டல. அவர் கேட்டார், என்ன உங்களுக்கு மட்டும் காட்டலையா? இல்லை, என்ன காட்டலை, என்ன தெரியல. நல்லது தான், நான் என் இயக்குனருக்கு படம் காட்டல. எழில் சார் துள்ளாமணத்தில் படம் எடுத்தும்போது இயக்குனருக்கு படம் காட்டல, அவருடைய இயக்குனருக்கு. நான் பார்த்திங்கன்னு சாருக்கு படமே காட்டல, ஒரு ஃப்ரேம் கூட காட்டல. எனக்கு என்னென்னா, பார்த்துக்கிட்ட தியேட்டரில் வந்து அப்படின்னு தியேட்டரில் அந்த படம் பார்த்து வெற்றிகரமாக ஓடிய பொழுது என்னை விடவும் அதிகம் மகிழ்ந்தது திரு பார்த்திபன் அவர்கள் தான். அதை போல் இந்த படம் பெறும் வெற்றிக்கு சிவபிரகாஷோட அதிகம் நான் மகிழ்வேன். இன்னொரு முக்கியமான விஷயம், தொடர்ச்சியாக மேடையில் பேசிய எல்லோரும் இந்த படத்துக்கு தொடர்பில்லாத செய்திகளை சொல்லிகிட்டே இருந்தாங்க. அது பொதுவான சினிமா செய்திகளாக இருந்தால் கூட அப்படி பேச வேண்டாம்னு நினைப்பேன். நான் சொல்கிறதுக்கு இன்னொரு இடம் இருக்குது, வேறு இடத்துல சொல்லிக்கலாம் போய் அப்படின்னு. இது பேரன்பும் பெருங்கோவங்கிற ஒரு படம். அந்த படம் வெற்றி வரணும்னு விரும்புகிற வாழ்த்துறை எல்லோரும் கூடியிருக்கோம். ஆனால் அப்படி சூழலில் உதயகுமார் அவர்கள் போல், இசைசி அவர்கள் போல் படம் ஓட மாட்டேங்குது சொல்லாது. படம் ஓடும். எப்படி படத்தை ஓட வைக்கிறேன்னு தெரியல, நல்ல படம் எடுத்தால் ஓடும், அவ்வளோதான். அது ரொம்ப சிம்பிள். ஏன் படத்தை ஓட்ட வைக்க முயற்சி பண்ணுறீங்க? ஓட்ட வைக்க முயற்சி பண்ணாதீங்க. படத்தை நல்ல படம் தான் ஓடும். அப்படி தான் ஓடி இருக்குல்ல படம், இல்லையா? இல்லைங்க, உங்களுக்கு தெரியலைங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் இந்த திரைத்துறையில் இருக்க பிரச்சனைகளை வந்து அரங்கத்தில் பேசாதீங்க, அறையில் பேசுங்க. இங்கே ஒரு 40 சேனல் உட்காந்துக்கிட்டு திரும்ப ஒளிபரப்பிக்கிட்டே இருக்காங்க. சினிமா மோசமாக இருக்குது, சினிமா மோசமாக இருக்குது, சினிமா மோசமாக இருக்குது அப்படின்னு. அதுக்கு 2 பேர் வேறு உட்காந்துக்கிட்டு ஆரம்பிக்கும் போதே அந்த படம் எத்தனை கோடி நஷ்டம் தெரியுமா ஆரம்பிக்கிறான். நான் சொல்கிறேங்க இல்லைங்க, திருக்குறளில் உள்ளியது எய்தல் எளிதும்பர் வள்ளுவர். நீ மனசில் நினைக்கிறீங்களா, அதை எய்தது எளிது, உள்ளியது எய்தல் எளிது மண் மற்றுந்தன் உள்ளியது உள்ள பெரின். முதல்ல நீ நம்பணும், நீ நினைக்கணும் ஆகும்னு. சதா சர்வகாலம் நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா அது நடக்கும். நீங்கள் எப்போ பார்த்தாலும் 200-200 பேரை கூட்டி சினிமா ரொம்ப மோசமாக இருக்குது, யாருமே பிழைக்கலை, நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம், நாங்கள்லாம் சினிமாவை காப்பாற்ற போராடுறோம். தயவு செஞ்சு போராடாதீங்க, சினிமா காப்பாற்ற எல்லாரையும். சினிமாவை யாருமே காப்பாற்றவே முடியாது. இங்கே இந்த சீனுமே புது சீன் இல்லை, எல்லாமே பழைய சீனு. கதை இல்லாமல் கதை கேட்குறாங்க, கதை இல்லாமல் கேட்குறாங்க. ஆர்விஜயகுமார் ரஜினிகாந்த் எப்படி கதை கேட்டார்? எப்படி எஜமான் படம் நடந்துச்சு? சின்ன கவுண்டர் வெற்றி பெற்றுச்சு, அதனால கூப்பிட்டு நடந்துச்சு. ஆர்விஜயகுமார் மிகச்சிறந்த கதையை வச்சிருக்காரு, கூப்பிட்டார் ரஜினிகாந்த். ஆர்விஜயகுமார் மிகப்பெரிய வெற்றியில் இருந்தார், கூப்பிட்டாரு. அந்த இடத்துல நல்ல கதை பண்ணார். அதனால இது எல்லாமே எப்பொழுதும் திரையுலகம் என்பது வியாபாரம் சார்ந்தது, இல்லையா? உலகமே வியாபாரம் சார்ந்தது. இந்த உலகத்துக்கு யார் வேணும்? வெற்றி பெற்றவர்கள் வேணும், இல்லையா? திரும்ப இன்னைக்கு ஏன் தங்கர் பச்சன் அவர்களை குறிப்பிட்டுட்டே இருக்காங்க மேடையில் இருக்க எல்லாரும்? அவர் வெற்றி பெற்றவர். ஏன் தேவையான நன்றியோட சொல்றாங்க? ஏன் சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு எதுவும் தெரியாது, அவர் சொன்னார் பாரதி நடிக்க சொல்லி, அவர் சொன்னார் மறுமலர்ச்சி நடிக்க சொல்லி நான் போனேன்னு. அப்போ விஜய் பச்சனுக்கு இந்த மேடையுடைய டேக்அவே என்ன தெரியுமா? செய்தி என்ன தெரியுமா? இயக்குனர் ஒளிப்பதிவாளர் சொல்கிறத கேட்டிங்கன்னா நீங்கள் வெற்றி படத்தில் இருப்பீங்க. உங்களுக்கு தெரியாது, அது அவர்களுக்கு தெரியாது, அவங்க செய்வாங்க அந்த வேலையை. அப்போ இங்கே வெற்றி பெறுவதற்கு மிகச்சிறந்த படங்களையும் மிகச்சிறந்த மனிதர்களையும் உடன் வைத்துக் கொள்வதுதான் முக்கியம். சிவபிரகாஷ் அவர்களுக்கு முதல் படத்திலேயே அந்த வாய்ப்பு அமைந்திருக்கிறது. அவர் வெற்றி பெறுவது முக்கியம். அதை விட ஒரு முக்கிய செய்தி, பொதுவாக இன்று சினிமாவில் என்ன செய்வது கேட்குறீங்க. சினிமாவில் ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு படத்தினுடைய படப்பிடிப்பு முடிந்த பிறகு அந்த படத்தினுடைய உதவி இயக்குனர்கள் அந்த படத்தை விட்டு வெளியே அனுப்பப்படுறாங்க. படம் ரிலீஸ் ஆக போகும்போது அந்த படத்தினுடைய உதவி இயக்குனர்கள் யாருமே இருக்கிறதில்லை. என்னுடைய இயக்குனர் அவருடைய படத்தில் எனக்கு பேர் போடும்போது உதவிய இயக்குனர்னு போட்டார் பார்த்திபன். அவன் டைரக்டர் தான், இந்த படத்தில் அசிஸ்டண்டாக வேலை செய்கிறான், அவ்வளோதான். உதவி இயக்குனர்னு பேர் போட்டார். அதை போல் ஒரு படத்தில் வேலை செய்யும்போது இன்றைக்கு இருக்க சூழலில் படம் முடிஞ்ச உடனே படம் வெளியாகிறது இல்லை, தாமதமாகுது. அந்த நேரத்தில் முதல்ல செலவை குறைக்கிறவங்க கண்டுபிடிச்சிருக்க வழி உதவி இயக்குனர் அனுப்பிச்சிடுறது. சிவபிரகாஷ் இந்த ஒரு வாரம் இந்த படத்தினுடைய இந்த முன்வெளியிட்டு ஆரம்பிக்கும் போது சகல வேலையும் ஒரு தனி மனிதனாக பார்க்க வேண்டிய கட்டாயம் இருந்ததுக்கான காரணம், இந்த படத்துடைய பட்ஜெட்டில் முதல்ல பண்ணுற ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன அப்படின்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் வீட்டுக்கு அனுப்பிச்சது. இது இன்னைக்கு எல்லா படத்திலும் நடக்குது. நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க, ஒரு படத்தை வெற்றி பெறும்னு அந்த இயக்குனரை விடவும் ஆழமாக நம்புறவன் அந்த படத்தில் உதவி இயக்குனர் தான்.
இயக்குனர் எல்லா புகழையும் அடைவார், படம் வெற்றி பெற்றா. உதவி இயக்குனர் அடைவதில்லை. ஆனால் அவன் என்ன நம்புறான் அப்படின்னா, இயக்குனர் வெற்றி பெறுவதன் மூலமாக நாமும் வெற்றி பெறுவோம் நம்புறான். அவனை வச்சுக்கிறதுனால ஒன்றும் இந்த தமிழ் சினிமா நட்டப்பட்டுறாது. நீங்கள் கியூபு கட்டுற காசு 5000 கட்டுறாரு ஆந்திராவில், 12000 கட்டுறாருங்கெல்லாம் அப்புறம் அறைக்குள்ளே பேசுவோம். அது இங்கே தீர்வு கிடையாது யார்ட்டையும், அது அறைக்குள்ளே பேச வேண்டியது. ஆனால் உதவி இயக்குனர்களை இப்படி நடத்துகிறாங்கிறது அரங்கத்தில் பேச வேண்டியது. அது ரொம்ப முக்கியம். அதை போல் இந்த படம் மட்டுமல்லாது எல்லா படத்திலும் தொடர்ந்து மிகச்சிறந்த இயக்குனர்கள் வர வேண்டும். வருவதற்கு சினிமா எல்லா வாய்ப்பையும் எல்லா கதவையும் எப்பொழுதும் திறந்து வைத்திருக்கிறது. சிவபிரகாஷுக்கு திறந்து வைத்திருப்பதை போல இந்த படம் ஆரம்பித்தது ஒரு ப்ரொடியூசர், அதுக்கப்புறம் நடத்துனது ப்ரொடியூசர், அதுக்கப்புறம் நீ படத்தை வெளியிட்டு வந்திருக்கிறது 3வது ப்ரொடியூசர். ஏன்னா அந்த படம் தனக்குரியவர்களை தேர்ந்தெடுத்து வெளியே வந்து சேருகிறது இல்லையா? அப்போ இதை போல அனைத்து படைப்புகளும் பெரும் படைப்புகளாக வரட்டும். எல்லா படைப்பிலும் பேரன்பும் பெருங்கோபமும் நிறைந்திருக்கட்டும். குழுவினருக்கு வாழ்த்துக்கள். நன்றி.